நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர் அமைப்பில் சுதர்சன் என்ன சொல்றீங்க? பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவரும் ஓரளவு ஜோதிடம் தெரிந்தவர்களே. ஆகையால் சில நுணுக்கமான ஆழமான விஷயங்களை பகிர்ந்தால் நன்றாக இருக்கும். அதை தெரிந்து கொள்ளவே பிரீமியம் வீடியோ நேயர்களாக இருக்கிறோம். எங்கள் எதிர்பார்ப்புக்கு தீனி இடுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி குருஜி. ஆமா, உண்மைதான். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் சொல்றேன். சில ஆழமான விஷயங்களை சொல்லும் போது 10% பேர் தான் புரிஞ்சுக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட்ல தெரியுது. எல்லோருடைய ஞானமும் எல்லோருடைய அனுபவமும் வேறு வேறு வகையானதா இருக்கு. ஒரு குரு எல்லாரையும் சமமா பாவிக்கிறவர் தான். வகுப்புல 40 மாணவர்கள் இருக்கிறீர்கள் சுதர்சன். அதில் ஒருவர் முதல் நிலை மாணவராக இருக்கிறார், 40வது நிலை மாணவராகவும் இருக்கிறார். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஆயினும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தீனி இருந்து கொண்டுதான் இருக்கும். இதை நான் கவனத்துல வச்சுக்கிறேன். ஒரு கொஞ்சம் டஃப்பான வீடியோ போடும்போது ஒன்றுமே புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துடுது, ஒரு கமெண்ட் வந்துடுது. 6 முறை இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறேன், 6வது முறை தான் லேசாக புரிகிறது அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்டுகள்லாம் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் ஆழமான வீடியோக்கள் போடுவோம். ஆழமான வீடியோக்கள் இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், போட போறோம். ஆன்லைன் கிளாஸஸ்ல நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சில விஷயங்கள் ஆழமான விஷயங்கள், கொஞ்சம் அனுபவசாலிகளுக்கே தடுமாறக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் எழுதித்தான் காட்டணும். அந்த மாதிரியான விஷயங்களை எழுதி போர்டில் எழுதி போடுற மாதிரியான சிஸ்டம் புரிய வருதுன்னு எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க முடியும்? கண்டிப்பா சில நாட்கள்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த கொரோனானால தான் சில பொருட்கள் வாங்குவதற்கான தடையாக இருந்தது. ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தீனி போடுற அளவுக்கு சில விஷயங்கள் இருந்துதான் இருக்கும். நல்லது, என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தது. அம்மா சரண்யா என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, ஒரு டவுட். ஆங்கிலத்தில் சரண்யா, உங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதுறதை விட்டுட்டு கொஞ்சம் தயவு பண்ணி தமிழ்ல எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஆங்கிலத்தை படிக்கிறது, நல்ல கமெண்ட்டை படிக்கிறது சோம்பல்னால கூட அப்படியே போயிடும். அல்லது அது எப்படி எனக்கு எப்படி கமெண்ட் அனுப்பப்படுகிறதோ அதில் கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் வர்ற கமெண்ட்டை மேக்சிமம் ஒரு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி தங்கிலீஷில் வரதெல்லாம் அனுப்புவாங்க. கூடுமான வரைக்கும் சரண்யா தமிழில் கமெண்ட் எழுத பாருங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, மிதுன லக்னத்திற்கு அதிகம் பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்றீங்களே, கரெக்ட் தான். ஆனால் 5ஆம் இடமான துலாம் ஆண் ராசி இல்லையா? அப்படி பார்த்தா மகர லக்னக்காரர்களுக்கு தானே அது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் உண்மையான கருத்து தான். அந்த கருத்துக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற அந்த வீடியோவை நீங்க முழுக்க பாருங்க. இதுல தான் நான் ஆண் ராசி பெண் ராசி இந்த மாதிரியான அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். பொதுவான ஒரு லக்னம் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த அமைப்பை சொன்னேன். அதாவது 5ஆம் இடம் ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்றத பொறுத்தும், பூரணமான ஆண் கிரகமா பெண் கிரகமா என்பதை பொறுத்தும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, 5ஆம் இடம் அவருடைய சுக்கிரனுடைய வீடாகி அவர் 12இல் மறையும் பொழுது 2 அவருடைய பாவகத்திற்கும் லக்ன பாவகத்திற்கும் 8-12 மறைவர். இது மகரத்திற்கு கிடையாது. மகரத்திற்கு 5ஆம் அதிபதியாகி அவருடைய வீட்டிற்கு 6ல் மறையும் பொழுது அவர் அங்கே கேந்திர அமைப்புல தான் இருப்பார். இதெல்லாம் ஏன் யோசிச்சு பாருங்க. அதன் மூலமாக இந்த விஷயங்கள் புரிய வரும். அதாவது ஏன் மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடம் சுக்கிரனாக வரும்போது அது ஆண் ராசியாக இருந்தாலும் பெண் குழந்தைகள் அதிகம் கிடைக்கும் என்பது. அதாவது மகரத்திற்கு 5ஆம் இடத்திற்கு 6ல் மறையும் பொழுது அவர் கேந்திரத்தில் இருப்பார். ஆனால் மிதுனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு 8ல் மறையும் போது கூடுதலாக பாவக அமைப்பின்படி 12ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்றால் கூட அவர் 12ஆம் இடத்துல இருப்பார். இதற்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க ஏன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பொதுவான இதுல இந்த மாதிரியான விஷயத்துக்கு, அதாவது துலால், please clarify also if Rahu close conjunction with 5th lord of Lagna moon, what will be the prediction of Rahu in male versus female ராசி? அம்மா தயவுசெய்து உனக்கு நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் தடுமாறுறாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த கமெண்ட் லேசா புரியல. நீங்க என்ன கேட்குறீங்கன்னு ஓரளவுக்கு தான் புரியுது. சரண்யா சார், ஏ டவுட். You are saying Gemini Lagna people will have more girls, but being Gemini Lagna 5th house will be Tula is an male Rasi, and if Makara Lagna then Rishabha house is 5th house which is female Rasi. புரியுது? ஆண் ராசி பெண் ராசி. Then in this case only Makara Lagna people should have more girl babies compared to Miduna Rasi, right? ஆமா. Please clarify also if Rahu close conjunction நெருக்கமா இருந்தா
வித் 5th லார்ட் லக்னா 5ஆம் அதிபதியோடு அல்லது சந்திரனோடு வாட் வில் பி த ப்ரெடிக்ஷன் இஃப் ராகு இஸ் மேல் வெர்சஸ் ஃபீமேல் ராசி. அதில் தான்மா சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வேணா நான் தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். அதாவது 5ஆம் அதிபதி நான் அந்த நீங்க எந்த இதில் ஹவு டு ப்ரெடிக்ட் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்றதுலேயே இந்த வீடியோக்களில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறமே. ராகுவுடைய 8, 13, 22 டிகிரி இணைவுகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்ட்டு. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ராகு வேணா எத்தனை டிகிரியில் இணையும் போது எத்தனை டிகிரிக்குள்ள அந்த 8, 13 வேணா தனித்தனி வீடியோ வேணா ஒரு இதில் போட்டுடலாமா. இப்போ வந்து பொது வீடியோக்களே லக்ன வீடியோக்கள் வந்து எப்படி இருக்குதுன்றதை போடணும்னு ஒரு இதில் இருக்கிறேன். பிரீமியம் வீடியோ இல்லாமல் பொது வீடியோக்களை கூட போடலாம். சரியா? சரி, அடுத்து அடைக்கல பாண்டின்றவர் உங்களுடைய இதில் வந்து எல்லாமே சரியா இருக்குன்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அதாவது உங்களுடைய சுபத்துவ சூட்சும இது அமைப்பின்படி உங்களுடைய மனைவியுடைய உங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அந்த 3 ஆண் குழந்தைகளும் உங்களுடைய துல்லிய சுபத்துவ விதியின்படி எனக்கு 3 ஆண் குழந்தைகள் மட்டும் குரு ஆண் ராசி பெண் ராசி என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் சரியான முறையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. கரெக்ட் தான். உங்களின் கணிப்புகள், அதாவது என் ஜாதகத்தில் உங்களின் கணிப்புகள் மற்றும் சுபத்துவ விதி ஒன்று கூட மாற்றம் இல்லாமல் பொருந்தியுள்ளது. பலனும் இதுவரை முடிந்ததும் நடப்பதும் உங்களின் ஜோதிட கணிப்பு முறையில் 100% சரியாக உள்ளது. சரி, பரவாயில்ல. இதுதான் சுபத்துவ சுற்றுமுழுவ முக்கியமா புரிஞ்சுக்கங்க. சரி, முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இதுல ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா 2 கமெண்ட்டை சேர்த்து இப்போ வந்து பதில் தரேன். அதாவது ராமமூர்த்தி நஞ்சப்பன் மதிப்பிற்குரிய குருஜி, தங்களின் மாணவன் அமெரிக்காவிலிருந்து தங்களின் பாவ கிரகங்களின் சுபத்துவ சூட்சுமவளு கோட்பாட்டில் ஷட்பலத்தில் உள்ள திருப்பலம் மற்றும் திக்பலம் மட்டுமே முதன்மையாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஸ்தான பலத்தை பற்றி தெளிவாக விளக்கிவிட்டீர்கள். அது முழுமையான நேர்வழி என்பது ஆழமான விளக்கம். சரி, புரிஞ்சிருக்கிறீங்க. சரி, இந்த கண்டென்ட்டை இப்போ எடுத்துக்குவோம். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஆழமான நுணுக்கமான விஷயங்களை சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நேரத்தில் கமெண்ட் வரும்போது கொஞ்சம் பேக் அடிப்பேன். இதை வேற மாதிரி சொல்லலாமோ. கிட்டத்தட்ட 10% பேருக்கு தான் இது புரிஞ்சிருக்கு. ஆயிரக்கணக்கில் பார்க்குறவங்களுக்கு ஒரு 10% பேருக்கு மட்டும் 100 மட்டுமே புரிகிறதுன்ற போது இந்த வீடியோவே வேஸ்ட் ஆயிடுது அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் எனக்கு வரும். என்னுடைய சீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது தெரியும். சரி, மதிப்பிற்குரிய குருஜி, பாவ கிரகங்களின் சுபத்துவ சூட்சும கோட்பாட்டில் யாரு? ராமமூர்த்தி நஞ்சப்பன். ஷட்பலத்தில் உள்ள திருப்பலம் மற்றும் திக்பலம் மட்டுமே முதன்மையாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஸ்தான பலத்தை பற்றி தெளிவாக விளக்கிவிட்டீர்கள். ஆமா, பாவகிரகங்கள் ஸ்தான பலத்திற்கு 2ஆம் இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அது முழுமையான நேர்வழி என்பது ஆழமான விளக்கம். சந்திரனின் பக்ஷ பலத்தையும் அருமையாக விளக்கி தங்களுடைய கோட்பாட்டில் கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம், அதைத்தான் சந்திரனை வந்து ஒளித்தன்மையோடு இந்த பட்ச பலம்ன்றதான் எல்லாருக்கும் புரியாதே. உங்களுக்கு புரியறது ஆச்சரியமா இருக்கு, எல்லாருக்குமே புரியாதே. ஒரு முறை வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து நதியில் விளையாடி கொடியில் தலை சிவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு ஒரு பாட்டு, மலர்ந்து மலராது அப்படின்றதுல ஒரு வரியை எழுதியிருந்தாரு. அப்ப அதை ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரா, என்ன சொல்லியிருந்தாரா, இது வந்து ஒரு உங்களுடைய சொந்த கற்பனை அல்ல, புறநானூற்று பாடல் தான். அந்த புறநானூற்று பாடல் தான் வந்து இந்த நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தன்றல் என்ற வரியை காப்பி அடிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னபோது கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் சொன்னாங்களாம். ஆமா, அந்த புறநானூறு உங்களுக்கும் எனக்கும் தான் புரியும். எத்தனை பேருக்கு புரிய போகுது? ஆனா நான் அதை எளிமையாக்கி நதியில் விளையாடி கொடியில் தலை செய்வேன் இலக்கிய வரிகளை பாமரத்தனமாக நான் சொல்ல போது அது தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்த அனைவருக்குமே போய் சேர்ந்து விட்டதே என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னாராம். அது மாதிரி நீங்க சொல்றீங்களே அந்த பட்ச பலம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அதே நான் ஒளி தத்துவமா சுபத்துவமா அதை வந்து எளிமையா சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே இப்ப டிஸ்கஸ் பண்றீங்கல்ல, நிறைய பேருக்கு தெரியுதுல சுபத்துவம்னு வந்துருச்சு. சுபத்துவ விஷயங்கள்ல நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சுபத்துவம் என்பது நான் புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே இருந்த சுபபலம் சுபத்துவம் அனைத்தையும் அந்த ஒளித்தன்மைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கும் பொழுது எனக்கு சில விஷயங்கள் பிடிபட்டன. ஆகா, இதுதான் இப்படி. ஆக இந்த இடத்துலதான் வந்து பலன் நிக்குது. அப்போ ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் உணர்ந்ததுனாலதான் அதை சுபத்துவம்னு கொண்டு வந்தேன். அந்த சூட்சும வலுன்றது அது வேறு விதமாக எனக்கு பிடிபட்டது. அதாவது ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க சனி செவ்வாய் இப்படி இருந்தால் தான் சில நிலைகள்ல இந்த ஸ்தான பலத்தை நான் யோசிச்சிருக்கிறேன். எப்படி யோசிச்சிருக்கிறேன்னா,
ஸ்தான பலத்தில் முதன்மை கடைசி பலமாக இருக்கக்கூடிய புதன் தான் எனக்கு வலுவான கிரகம். ஸ்தான பலத்துல 7வது நிலையில் இருக்கக்கூடிய புதன். இது எத்தனையோ பேர் ஜாதகங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஸ்தான பலத்திற்கும் வாழ்வியல் நேரடி அனுபவங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்ப ஸ்தான பலத்தை வைத்து பிரெடிக்ட் பண்றது, அதாவது ஷட்பலத்தை வைத்து, ஷட்பலத்திற்கும் ஷட்பல முடிவுகளுக்கும் அந்த ரூபா முடிவுகளுக்கும் நேரடியான ஆள்களை ஜாதகங்களை பார்க்கும்போது அது சரியா பொருந்தலையே. உதாரணமாக ஷட்பலத்துல வலிமையாக இருக்கின்ற கிரகம் அங்கே ஒன்றும் சரியா பலனையே தரலையே, அப்படி ஒன்றும் அவர் அதில் இல்லையே. என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஷட்பலத்தில் 7வது நிலையில் கடைநிலையில் இருக்கக்கூடிய புதனின் அமைப்புல தான் நான் தொழிலில் இருக்கிறேன். புதனுடைய அமைப்புல தான் ஜோதிட அமைப்புல இருக்கிறேன். புதனின் ஏற்கனவே இருந்த அமைப்புகள் அத்தனையுமே புதனுடைய காரகத்துவங்கள்ல தான் இருந்தேன். ஆர்வமே புதனுடைய அத்தனை காரகத்துவங்கள், எழுத்து, பத்திரிகை அத்தனையிலையும் இருக்குது. அப்புறம் எப்படி அப்படின்றதை யோசிச்சு, இதை போலவே என்னுடைய நண்பர்கள், மற்றவர்கள், நான் அறிந்தவர்கள் அனைவருக்குமே ஷட்பலத்திற்கும் சில பலன்களுக்கும் தொடர்புகள் சரியாக வரவில்லையே. அப்ப கிரக வலிமை என்பது எதில் அடங்கி இருக்கிறது? கிரக வலிமை என்பது சுபத்துவ, பாவத்துவ, சூட்சும உள்ள தன்மையில தான். ஒட்டுமொத்தமாக அந்த எல்லாவற்றையும் கலக்கும் போது நாம் யானையை குருடர்கள் பார்த்த கதையாக துதிக்கையை பார்க்கிறோம், யானை தான் பார்க்கிறோம், முழங்கால பார்க்கிறோம், முடிய பார்க்கிறோம், வாழை பார்க்கிறோம், கண்ணை பார்க்கிறோம்ன்ற கதையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த யானையாக அந்த அமைப்பை பார்க்கிறதுக்கு கிடைத்திருக்கின்ற நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுபத்துவ, பாவத்துவ வலு அப்படின்றத, சூட்சும வலுன்றத உணர்ந்துதான் அந்த தியரியை உங்களுக்கு சொன்னேன். சரி, மதிப்பிற்குரிய குருஜி, தங்களின் மாணவன் அமெரிக்காவிலிருந்து தங்களின் பாவகிரகங்களின் சுபத்துவ சூட்சும வலு கோட்பாட்டில் ஷட்பலத்தில் உள்ள திருப்பலம், திக்பலம் மட்டுமே முதன்மையாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஸ்தான பலத்தை பற்றி தெளிவாக விளக்கிவிட்டீர்கள். அது முழுமையான நேர்வழி என்பது ஆழமான விளக்கம். சந்திரனின் பட்சபலம், ஆனால் சந்திரனின் பட்சபலத்தையும் அருமையாக விளக்கி தங்களுடைய கோட்பாட்டில் கொண்டு வந்து விட்டீர்கள். அதாவது அதைத்தான் அடிக்கடி சொல்றேன், சந்திரனுடைய ஒளித்தன்மையை வைத்துத்தான் உச்சநீச்சம் என்பது 2வது பலமாக வைத்துக்கொண்டு சந்திரனுடைய ஒளித்தன்மையை வைத்துக்கொண்டு விளக்கணும். சரி, ஆனால் காலபலத்தில் உள்ள நட உன்னத பலம், வருஷ, மாத, வார, கோரா பலம், அயன பலம், அதாவது காலபலத்தில் இருக்கின்ற அயன பலத்தின் அடிப்படை நைசர்கிய பலத்தை நீங்கள் உங்கள் கோட்பாட்டில் எடுத்துக்கொள்வது இல்லை. எடுத்துக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், மிக முக்கியமான கேள்வி. ராமமூர்த்தி நஞ்சப்பன், சற்று ஆழமாக உள்ளே வருகிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு சுபத்துவம், பாவத்துவம் என்பதை முன்னால ஒருத்தர் ஆழமான விளக்கங்களை சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு சொன்னதுக்கு இது கொஞ்சம் விஷயம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஷட்பலத்தை அருமையா கொண்டுட்டீங்க, பட்சபலத்தை அருமையா கொண்டுட்டீங்க. ஆனா கால, அயன, சேஷ்ட, வக்ர, இன்னொன்னு சொல்லலாம், வக்ர பலம் இருக்கு, நட உன்னத, அத்தனை உள் பிரிவுகள் அத்தனையுமே நீங்க கொண்டு வரலையே. என்ன கேக்குறீங்க? காலபலத்தில் உள்ள நட உன்னத பலம், வருஷ, மாத, வார, கோரா பலம், அயன பலம், நைசர்கிய பலம் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை பலன்கள், அதாவது ராகு கேதுக்கள் இயற்கை பல வரிசை இருக்கிறதே. இதெல்லாம் பிரீமியம் வீடியோ போட்டிருக்கோம். பல வரிசையை மட்டும் தான் போட்டிருக்கேன். பழைய வீடியோக்குள்ள, பிரீமியம் வீடியோக்குள்ள போய் பாருங்க. 250 வீடியோ கிட்ட போடட்டும். அந்த வீடியோக்குள்ள இப்ப இந்த பலங்களை பத்தின விவரிப்புகளை கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். பழைய வீடியோக்களை பாருங்க. இந்த பலத்தை நீங்கள் உங்கள் கோட்பாட்டில் எடுத்துக்கொள்வது இல்லை. அதாவது காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், வக்ரபலம், நைசர்கிய பலம், நிறைய பலங்கள் இருக்கு ஷட்பலத்துல, உள்பலங்கள். அதை எடுத்துக்கிறது இல்லை. இவற்றையும் நேர்வலு என்று எடுப்பதால் மகரிஷி பராசரர் காலபலத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார். ஆமா, மகரிஷி பராசரர் காலபலத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார். காலபலம் என்பது என்ன சொல்றாங்க? காலபலம் அப்படிங்கிறத சூரியன், குரு, சுக்கிரன், தனித்த புதன், இவர்கள் மூவரும் பகலில் பிறந்தவர்களுக்கு அதிகமான காலபலத்தை பெறுவார்கள். சூரியன், குரு, இது இந்த காலபலம் பழைய வீடியோக்குள்ள போய் பாருங்க. காலபலத்தை பத்தி போட்டிருக்கிறேன். இங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். காலபலம் என்பது சூரியன், குரு, சுக்கிரன், தனித்த புதன், இந்த 4வரும் பகலில் பிறந்தவர்களுக்கு நல்ல நன்மைகளை தருவார்கள். இது ஒரு காலபலத்தின் ஒரு பகுதி. சந்திரன், சனி, செவ்வாய், பாபியருடன் சேர்ந்த புதன், இவர்கள் இரவில் பிறந்தவர்களுக்கு
பலன்களை ஒரு விதமான நல்ல பலன்களை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த கால பலத்திற்கு மகரிஷி பராசரர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜோதிடம் செதுக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. நான் ஒட்டுமொத்த ஜூஸை பிழிஞ்சுதான் அந்த சுபத்துவ பாவத்துவ வலு அப்படிங்கிறத தரேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜோதிடம் செதுக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அப்படி பார்த்தா பாவமான வக்கர கிரகங்கள் உச்ச பலத்தை தரும் அப்படின்னு கூட தான் பராசரர் இடத்துல சொல்றாரு. அது கூட ஒத்துவல்லையே, இவரே சொல்றார். உத்தரகாலாமிரத்துல காளிதாசரே சொல்லுகிறார். அதாவது வக்கர கிரகம், என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசான் ஐயா அவர்கள், ஐயா பாலஜோதிடம் ஆசிரியர் சி சுப்பிரமணியம் ஐயா, ஜோதிட பாட சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்றார். சனி செவ்வாயில வக்கரத்தில் உக்கிரபலம் என்று என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாலஜோதிடம் ஆசிரியர் என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் சி சுப்பிரமணியம் ஐயா ஜோதிட பாடம் ஐயாவும் சொல்றாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல நான் வக்கரத்தை அதிகமாக எடுத்துக்கிறது இல்லையே. ஏன்னா என்னுடைய ஆய்வு, என்னுடைய அமைப்பின் அடிப்படையில என்னுடைய குருநாதர் சொன்னதையே நான் மறுதளிக்கிறேன்னு எடுத்துக்க கூடாது, மறுதளிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஐயா அவர்கள், என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் வக்கரத்தில் உக்கிரபலம்னே தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். ஆயினும் அதே மாதிரி பராசரராக இருக்கட்டும், உத்தரகாலாமிரத்துல இவராக காளிதாசராக இருக்கட்டும், வக்கர கிரகம் உச்சபலத்தை அடைகிறது அப்படின்றதான் சொல்றாங்க. ஆனால் இது சில நிலைகளில் பொருந்தி வருவது இல்லை. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல சில நேரங்கள்ல நாம் எதை அனுபவபூர்வமாக உணர்கிறோமோ அதை வைத்துத்தான் பலன் அறிய வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, அவர்களே காலம் தேசம் சுருதி யுக்தி கேட்டார் போல ஜோதிடத்தை நீங்கள் அறிந்து கொண்ட வகையில நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய காலத்திற்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் வந்திருக்கிறோம். இப்போதைய கோள் நிலைமைகள், இப்போதைய ஒளி நிலைமைகள் சற்று மாறுபாடாக இருக்கலாம். இன்னும் 1000 வருடங்களுக்கு பிறகு நான் சொல்லி இருக்கின்ற சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் சில மாறுதல்கள் ஏற்படலாம். ஆகவே நம்முடைய காலத்திற்கு ஏற்பத்தான் நான் உச்சவக்கரம் நீச்ச வக்கரத்தை தவிர ஆட்சி வக்கரம் பகை நீச்ச வக்கரங்களை நான் டச் பண்றதே இல்லையே. ஏன்னா வக்கரத்துல அப்படி ஒன்றும் பெரிய மாறுதல்கள் இல்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். வக்கர நிலைமையை அது தனியா பார்ப்போம். சரி, இப்ப நீங்க உங்களுடைய இதுக்கு மட்டும் வருவோம். அப்ப மகரிஷி பராசரர் காலபலத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார். பாவ கிரகங்கள் இந்த வலு அடைவதால் ஏதாவது நன்மை உள்ளதா என்பதை விளக்க வேண்டுகிறேன். அதாவது இதுல கூட இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, ஒருவர் இதே இதுல ஒருத்தர் கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறார்னா, சந்திரன் கேதுவோடு சேர்வதால் அது சூட்சும வலுவா குருவேன்னு கேட்டிருக்கிறார். ஏற்கனவே இதை நம்ம நிறைய இடங்கள்ல விளக்கி இருக்கிறோம். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகு கேதுக்கள் அவர்களோடு இணைவது கிரகண தோஷத்தை ஏற்படுத்துமே தவிர நிச்சயமாக கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு அங்கே அதுல கேதுவோடு இணைவதால் சூட்சும வலு இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். அதாவது புதனுக்கு கூட சூட்சும வலுன்றது பெரிய விஷயம். செவ்வாய் சனி 2ற்கு மட்டும்தான் கேது இணைவது சூட்சும வலுவை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, கிரகணம் என்பதில் கூட கொஞ்சம் டெப்தாவே உள்ள போகும். கிரகணம் என்பதில் கூட, அதாவது ராகு கேதுக்கள் சூரியனோடு சந்திரனோடு இணைவது கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து கிரகண தோஷம் என்று குரு மற்ற பஞ்சபூத கிரகங்கள் ராகுவோடு கேதுவோடு இணைவது கிரகண தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஒளி கிரகங்கள் இணைவதை நேருக்கு நேராக பார்க்கிறோம். சரி, இதுல என்ன ஒண்ணுன்னா, ஒரு வானியல் ரீதியிலான ஒரு உண்மையான அமைப்பின்படியே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வரும் பொழுது அங்கே கிரகண தோஷ அமைப்புகள் ஏற்படுகின்றன. ராகு கேதுக்களுடைய எல்லையும் ராகு கேதுக்களுடைய வான்கோள பாதை எல்லை என்ன, அந்த 18 ஆண்டுகள் அதனுடைய வீரியம் என்ன, 18 ஆண்டுகள் கொண்ட ஒரு சுற்றுன்றதை எப்படி நம்ம அதை பகுத்து தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா, அதனுடைய இருள் வீரியம் அத்தனை தூரம் போகிறது அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். அந்த இதையும் கூட எதுக்காக நான் தடுமாறுறேன்னா, அந்த கட்டங்களை ஒரு வான்கோள பாதையாக போட்டு தான் இதை தெளிவா, சில நேரங்களில் நீங்க மனசுல நான் சொல்ற சில விஷயங்களை தேக்கிறது கஷ்டம். நான் சொல்லுவதை ஒரு 10 அல்லது 100 பேருக்கு மேல தேக்கிறது கண்டிப்பா கஷ்டம்ன்ற போது என்ன சொல்ல வருகிறார் இவர்ன்றதே உங்களுக்கு கண்டிப்பாக புரியாத போது போர் அடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்காக தான் சில நேரங்களில் நுணுக்கமா சொல்றது இல்லை. அதாவது வானியல் அமைப்பின்படியே சில நேரங்கள்ல இந்த ஷட்பல அமைப்புகளே கிரகண தோஷம் என்பதில் நான் மாறுபடுவேன். கிரகண தோஷம் அப்படிங்கிறது அது ஒரு கிளாஸ்லயே பார்க்கலாம். சரி, இப்போ ஏன் எடுத்துக்கல அப்படின்றது பாருங்க, சப்ஜெக்ட் மாறுறேன் பாருங்க. ஏன்னா இப்போ இதை இந்த சப்ஜெக்டை நான் விளக்குனேன் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்க, இதை
ஆழமா போகும்போது எப்படி, ஏன்னா ஒளி தத்துவம் இது. சூரியனும் சந்திரனும் கிரகணத்தால் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு மற்ற பஞ்சபூத கிரகங்கள் ராகுவால் பாதிக்கப்படுமா? அப்படி பாதிக்கப்பட்டால் எப்படி பாதிக்கப்படும்? அது கிரகண தோஷத்தின் அடிப்படையில். இதற்கு முன்னாடி கேட்ட அந்த சரண்யா கேட்ட அந்த கேள்வியும் இதுதான். ஆக இந்த ஒளி தத்துவத்தை சற்று ஆன்லைன் கிளாஸஸ்ல அப்படியே அந்த கோடுகள், டிகிரிகள், இதை வைத்து நான் சில நேரங்களில் உயர்நிலை வகுப்புகளில் இதை நான் நடத்தியிருக்கிறேன். இதை வந்து உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்துகின்ற வகுப்புகளில் இதை நடத்தியிருக்கிறேன். அப்போது உங்களுக்கு புரியும். இப்போது வாய் மூலமாக நான் மனசிலேயே மனதில் தேக்கி வைத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு இதுன்றது நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு அப்படியே கொண்டு வர முடியாது. அதை விட நான் எழுதி காட்டும் போது உங்களுக்கு நல்ல விதமாக புரியும். அதைத்தான் அந்த சரண்யாவும் கேட்குறாங்க. இதுவும் அந்த விஷயம்தான். காலபலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத அதையே நான் பார்க்கிறேன்றது உண்மைதான். அதாவது பகலில் பிறந்த ஜாதகமா, இரவில் பிறந்த ஜாதகமா, துல்லியமான சில பலன்களுக்கு நீங்கள் ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை நிலைமைகளையும், ஷட்பலத்தில் உள்ள காலபலத்தையும் சேர்த்து ஐநபலம், சேஷ்டபலம், நைசேர்க்கிய பலம் எல்லாமே வந்து ஏதேனும் ஒரு விதத்திற்காக சொல்லப்பட்டது தானே ஷட்பலத்தில். ஆனால் முதன்மை 3 பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் டக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒருவருடைய நாளின் கணக்கில் அமைப்பில், ஒரு உதாரணமாக ஒரு போன கொரோனா பீரியட்ல ஒரு காவல்துறை அதிகாரி உயிரோடு இருப்பாரா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் உயர்நிலை அதிகாரி கேட்டதுக்கு, அந்த 30ஆம் தேதி ஏப்ரல் 30 நினைக்கிறேன், போன ஏப்ரல் 1 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏதோ ஒரு 30ஆம் தேதி வந்து அவருக்கு 30ஆம் தேதியோட அவருக்கு ஆயுள் முடிகிறது, கண்டம் அப்படின்னு ஏதோ சொன்னதுக்கு இப்போது நீங்கள் சொன்ன, அதாவது மிக துல்லிய ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நீங்க வந்துடுற போது ராமமூர்த்தி நஞ்சப்பன் நிச்சயமாக அத்தனை கணக்குகளும் பார்க்கப்படவே வேண்டும். நான் சில விஷயங்களை உங்களுக்கு எளிமையாக்கி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடு என்பது சில நிலைகளில் எளிமையாக சொல்றதுதான். ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய 6 விதமான பலன்கள்ல நைசரிக்க பலம், சேஷ்டாபலம், காலபலம், சாணபலம், திக்பலம், திருப்பலம் என்கின்ற இந்த 6 விதமான பலன்கள்ல ஷட்பலத்துல முதல் 3 பலன்கள் மட்டுமே, அதாவது ஸ்தானபலம் நேர்வலுவான ஆட்சி உச்சம், ஷட்பலம் இது திக்பலம் கேந்திரங்களில் கிரகங்கள் இருப்பது, திருப்பலம் கிரகங்கள் பெறுகின்ற பார்வை, சுப பார்வையா அசுப பார்வையா என்பதுதான் மிக நுணுக்கமாக சொல்லப்பட வேண்டியது. எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், இந்த வாரத்தில் வேலை கிடைக்கும், 15 நாளில் வேலை கிடைக்கும், எப்போ திருமணம் ஆகும், இந்த அந்தரத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகும். இது போன்ற நிலைகளுக்கு மேற்கண்ட 3 அமைப்புகளை வைத்து நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ சூட்சும தத்துவத்தை இணைச்சு நீங்க பார்க்கும்போது 100% உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்துடும். ஒரு அந்தர கணக்குகளில் நீங்க வந்துடலாம். அதாவது ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சம், அதனோடு நம்முடைய சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும தன்மைகள், நேர்வழி இழக்கலாம் இழக்கக்கூடாது என்கின்ற நிலைகள், அதன் பிறகு திக்பலம் ஸ்தானபலத்தின் 2வது நிலையாக சொல்லப்படுகின்ற திக்பல அமைப்புகள். அதாவது இந்த திக்பல அமைப்புகளில் நான் ஒன்றை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். என்ன வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன்? இந்த திக்பலம் என்பது பாவக்கிரகங்களுக்கு முதன்மையாக பார்க்கப்பட வேண்டும். பாவக்கிரகங்கள் ஸ்தானபலத்தை அடைவதை விட திக்பலத்தை அடைவது நல்லது. ஏனென்றால் கேந்திரங்கள்ல திக்பலம் என்பது கேந்திரங்களுக்கே உரியது. அந்த திக்பலம் என்பது கேந்திரங்களுக்கே உரியது அப்படிங்கிறதுனால கேந்திரங்களில் இருக்கக்கூடிய நிலைகள் பாவக்கிரகங்களுக்கு வரும். அது வந்து ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்றதையும், திருப்பலத்தை அப்படியே வந்து சுபத்துவ அமைப்பாக குரு சுக்கிரன் போன்றவர்களுடைய திருஷ்டி கிரக பார்வைகள் மிகுந்த பலனை தரும். அதற்கு கூடுதலாக நான் சேர்க்கையை சேர்க்கிறேன். இதுல வர்றதுல வந்து நான் என்ன பண்றேன், திருப்பலத்தையும் தாண்டி இணைவுகளை கொண்டு வந்து நம்முடைய தத்துவத்துல நம்ம வந்து இணைச்சிடறோம். கூடுதலாக கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தன்மையில கேதுவால் எந்த விதமான பலன்கள் ஏற்படுகிறது, ராகுவால் எந்த விதமான பலன்கள் ஏற்படுகிறது. ஆக சேர்க்கை, கிரகணம், இந்த யுத்தம் அமைப்புகளை கூட நான் சொல்றதுல கவனிச்சிருக்கிறீங்களா? கிரக யுத்தம் சில நிலைகளில் மூல நூட்களில் சொல்லுகின்ற சில வார்த்தைகளை நான் வந்து எடுப்பதே இல்லை. கிரக யுத்தம்னு நான் என்னைக்குமே பேசுறதில்லை. வக்ரத்தை பேசாதது போலவே கிரக யுத்தத்தையும் நான் பேசுவதே இல்லை. வடக்கே இருக்கின்ற கிரகம் ஜெயிக்கும், தெற்கே இருக்கின்ற கிரகம் தோற்கும், அதிக பாகை வாங்கிய கிரகமே அந்த யுத்தத்தில் ஜெயித்தது. இதெல்லாமே வந்து தேவையற்ற விஷயங்கள். பொதுவான ஒரு அமைப்பிற்கு மிக நுணுக்கமாக நீங்கள் போகும் பொழுது அதைத்தான் பொதுமைப்படுத்தி ஒளி தத்துவமாக்கி
நான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புன்னு கொண்டு வந்துட்டேன். அப்ப இந்த அமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் போதே வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஏராளமான கணக்குகளுக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படிங்கிறதான் உண்மை. அதுல அடங்கினது தான் இந்த காலபலமும். ஆகவே பொறுங்க, எல்லாத்துக்கும் ஒரு கணிதமாக சொல்லித்தரும் பொழுது நிச்சயமாக கணிதமாக ஆழமாக தசாபக்தி கணக்குகள், அந்த கணக்குகள், இந்த கணக்குகள்னு வரும்போது என் மனசில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக சொல்லித்தரத்தான் செய்வேன். ஆகவே இந்த இதிலேயே சந்திரனும் கேதுவும் இணைந்தால் அது சூட்சும வலுவான் கேட்டவருக்கு இதுதான் பதில். சூட்சும என்பது செவ்வாய் சனிக்கு மட்டுமே தனித்து உரியது. கிரகணம் சந்திரனும் கேதுவும் சேர்ந்தால் கிரகண தோஷம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சூட்சும வலுவாக வராது. ஏற்கனவே அந்த பதிலை சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.